ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சோழர் கால செப்பேடுகள் தமிழ் சமூகத்துக்கு பெருமை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ சோழ பேரரசர்கள் ராஜராஜ சோழன், அவரது மகன் ராஜேந்திர சோழன். ஸோ இவர்களுடைய தொடர்புடையது தான் ஆனைமங்கலம் செப்பேடுகள். ஸோ இந்த செப்பேடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 1700களில் டச்சு வந்து நாகப்பட்டினத்தில் இருந்தப்போ அங்கே வந்து கிறிஸ்தவ மத பணிக்காக வந்த ஃப்ளோரண்டியன்ஸ் கேம்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த செப்பேடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்களுடைய சொந்த நாடான இந்த நெதர்லாந்துக்கு வந்து கொண்டு போயிருப்பார். ஸோ அதனால தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்பேடுகள் எல்லாமே நெதர்லாந்துலேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த செப்பேடுகள் வந்து 21 பெரியது மற்றும் 3 சிறிய செப்பேடுகள். இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அளித்த அந்த வாக்குறுதியை வந்து ராஜேந்திர சோழன் அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைவேற்றிருக்காரு. அதுதான் ஆனைமங்கலம் செப்பேடுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனைமங்கலம் அப்படிங்கிறது ஒரு கிராமம். இந்த கிராமத்துல இருந்து அந்த வருவாயை பார்த்தீங்க அப்படின்னா சைலேந்திர டைனாஸ்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய இந்தோனேஷியா. இங்கே ஆண்டு வந்த ஸ்ரீமார விஜயோட்டுங்க வர்மன். ஸோ இந்த மன்னனுடைய அந்த வேண்டுகோள் கிணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தினுடைய வருவாய் அங்கு ஒரு பௌத்த மடையாளம் கட்டுவதற்காக வழங்கப்பட்டது. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனைமங்கலம் செப்பேடுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சோழ வம்சத்தினுடைய சாதனைகள், சோழ பேரரசின் கடற்படை வலிமை, அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளும் இந்த செப்பேடுகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி பொறுப்பேறும். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ முப்படை தலைமை தளபதியாக தமிழகத்தை சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31ஆம் தேதி இந்திய இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இவர் வந்து ஓய்வு பெற்றிருக்கார். அதே மாதிரி கர்வால் ரைஃபிள்ஸ் பிரிவின் 8வது பட்டாலியனில் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கமாண்டன்ட் ஜெனரல் உள்ளிட்ட பதவிகளை வந்து வகித்திருக்கிறார். அதே மாதிரி ஆபரேஷன் ரைனோ நடவடிக்கையின் போது கமாண்டராக இவர் வந்து பணியாற்றிருக்கிறாரு. ஸோ என்னென்ன அவார்டுகள் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரம் விசிஷ்ட சேவா, அதி வசிஷ்ட சேவா, சேனா மற்றும் விசிஷ்ட சேவா உள்ளிட்ட அந்த அவார்டுகள் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியாவினுடைய முதல் முப்படை தலைமை தளபதியாக, அதாவது CDS கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், ஸோ இதனுடைய முதல் தளபதியாக முன்னாள் இராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் 2020ஆம் ஆண்டு முதலாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஒரு விபத்துல வந்து இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அனில் சௌகான் அவர்கள் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2வது முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருப்பார். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பதவி காலம் முடிவடைந்ததை பொறுத்து தான் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து 3வது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம். வந்து பாகிஸ்தான் மற்றும் சீன விவகாரங்களை கையாள்வதில் நிபுணராக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமர் ஸ்வநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான ரூபாய் 17,800 கோடி கடன் அளிப்பு. ஸோ இந்த டாபிக் நமக்கு குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல கவர் ஆகும். ஸோ 2020ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்காப்பு நிதி, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்து அதிகப்படியாக இருந்திருக்கும். அப்போது அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து வேலைகள் அதிகமாக கிடைச்சிருக்காக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்காக தான் இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ 2024 வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 30 வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க.
ஸோ இதுல முதல் தவணையா 15,000 வழங்கப்படும். அதை கரெக்டா பே பண்ணாங்க அப்படின்னா 2வது தவணையாக 25,000. ஸோ இதுவும் கரெக்டா பே பண்ணாங்க அப்படின்னா 3வது தவணையாக ரூபாய் 50,000 வழங்கப்படும். அதே மாதிரி பிணையில்லா கடன், இதில் வந்து நம்ம எதுவுமே அவங்களுக்கு பிணையில்லா கடன், எந்த கொலாட்ரலும் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி இவங்க கரெக்டா இதெல்லாம் பே பண்ணாங்கன்னா 30,000 வரை கடன் பெறும் வகையில் UPI உடன் கூடிய ரூபே கடன் அந்த கார்டு அட்டையும் இவங்களுக்கு வந்து வழங்கப்படும்.